அண்ட சராசரங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்து நம்மை வழிநடத்தி வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். என்றும் எங்களோடு இருந்து தம்முடைய அன்பால் அனுதினமும் அரவணைத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறுதி நாட்களின் காட்சிகளை, நியாய தீர்ப்பின் நிலைகளை எங்களுக்கு பல்வேறு காட்சிகள் ஊடாக கற்றுத்தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இன்றும் இரண்டாவது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகளை தியானிக்கிற நேரத்தில் உம்முடைய அருளை தந்து உம்முடைய இறுதி நாட்கள் மிக அருகில் இருக்கின்றன என்பதை உணர்ந்து உம்முடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணக அரியணையில் அமர்ந்திருந்த ஆட்டுக்குட்டி தமது வலக்கையில் இருந்த சுருளேட்டின் 7வது முத்திரையை உடைத்த பொழுது அரை மணி நேரம் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அமைதிக்கு பின்பு அந்த அரியணையின் முன்பு நின்று கொண்டிருந்த 7 வானதூதரும் ஒவ்வொருவராக தங்கள் கைகளில் இருந்த எக்காளங்களை ஊதுவதற்கு தொடங்குகின்றனர். முதலாவது வானதூதர் எக்காளம் ஊதினார். இதனால் இரத்தம் கலந்த கல்மழையும் நெருப்பும் தோன்றின. பூமியில் 1/3 பங்கு எரிந்தது. மரங்களிலும் பச்சை புற்களிலும் 1/3 பங்கு அழிந்தது. 2ஆம் வானதூதர் எக்காளம் ஊதினார். அப்போது நடைபெற்றவைகள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றை நான் வாசிக்கின்றேன். 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. இந்த காட்சியில் 4 நிகழ்வுகள் 2வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை இன்று தியானிக்க இருக்கின்றோம். எக்காளம் ஊதப்பட்டவுடன் முதலாவதாக தீப்பற்றி எரிந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது என்பது 2வது எக்காளம் ஊதப்பட்ட பின்பு நிகழ்கின்ற முதலாவது காரியம் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டில் மலை என்பது பொதுவாக அரசு அல்லது பேரரசை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று திருமறையில் நாம் காணலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. பாபிலோனும் கல்தேயாவின் குடிகள் எல்லாரும் சீயோனில் செய்த தீச்செயல் அனைத்தின் பொருட்டு உங்கள் கண் முன்னால் அவர்களை பழி வாங்குவேன் என்கின்றார் ஆண்டவர். அழிவை கொணரும் மலையே, மண்ணுலகு முழுவதையும் அழிப்பவனே, நான் உனக்கு எதிராய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் உனக்கு எதிராய் என் கையை நீட்டுவேன். உன்னை பாறை முகடுகளினின்று உருட்டி விடுவேன். உன்னை எரிந்து போன மலை ஆக்குவேன் என்று எரேமியா இறைவாக்கு உரைக்கின்றார். தானியேலின் இறைவாக்கு உரையில் கடவுளின் அரசு ஒரு பெரிய மலையாக விளக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் காணலாம். அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகிய யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதிரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல்
பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று என்று தானியேல் காட்சி காணுகின்றார். பழைய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பு குறித்து சொல்லப்பட்டுள்ள திருமறை பகுதிகளில் மலைகள் எப்போதும் நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மேற்கூறிய வசனங்களிலிருந்து அல்லது எடுத்துக்காட்டுகளிலிருந்து நாம் அறியலாம். தீ பற்றி எரிந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது என்ற காட்சியில் மலை என்பது அரசு ஒன்றினை குறிக்கிறது என்பதை நாம் தெளிவாக காண்கின்றோம். மலை என்பது கடலுக்குள் எரியப்பட்டது என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்கப் போகின்றோம். மலை என்று சொல்வது அரசை குறிக்கிறது என்பது தெளிவாக நாம் புரிந்துவிட்டோம். எரேமியா 51 அதிகாரம் 42 வசனத்தில் கடலானது பாபிலோன் மீது கொந்தளித்து வந்துள்ளது, ஆர்ப்பரிக்கும் அலைகளால் அது மூடப்பட்டு விட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எரேமியா 51 அதிகாரம் 63, 64 ஆகிய வசனங்கள் இச்சுருளை வாசித்து முடித்த பின்னர் அதை ஒரு கல்லில் கட்டி யூப்ரட்டிஸ் நடுவே எறிந்துவிடு. நான் பாபிலோனுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனைக்கு பின்னர் அது மீண்டும் தலை தூக்க முடியாமல் இவ்வாறே மூழ்கி போகும் என்று சொல் என்று அந்த வசனங்கள் கூறுகின்றன. பண்டைய பாபிலோனின் அழிவு எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தில் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அது கடலில் மூழ்கும், மீண்டும் பாபிலோனால் எழுந்திருக்க இயலாது என்பது பாபிலோனை குறித்து இறைவாக்காக கூறப்பட்டிருக்கின்றது. எரேமியாவின் அதே மொழியில் யோவானும் தனது காட்சியை வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 21 வசனத்தில் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய், நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய திருமறையின் குறிப்புகளிலிருந்து தீப்பற்றி எரிந்த பெரிய மலை என்பது அனைவரையும் அழிவுக்கு உள்ளாக்கிய பாபிலோன் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அது கடலுக்குள் எரியப்பட்டது என்பது அதன் வீழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்ட நேரத்தில் பாபிலோன் என்பது பெரிய ரோம பேரரசை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரோம பேரரசு எருசலேம் ஆலயத்தை அழித்ததால் அதன் சொந்த விதியை அது அனுபவிக்க வேண்டி வந்தது. பேதுரு, யோவான் ஆகிய கடிதங்களில் பாபிலோன் என்பது ரோமை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாபிலோன் என்னும் அடையாள பெயரை ரோமில் இருந்த கிறிஸ்தவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. ரோம் என்று நேரடியாக அன்று குறிக்க முடியாது அல்லது எழுத முடியாது. துன்புறுத்தல் காலமாக இருந்ததினால் அடையாள பெயராக பாபிலோன் என்று இந்த காட்சியில் மறைமுகமாக குறிக்கப்படுகின்றது. இரண்டாவது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது ஏற்பட்ட இரண்டாவது நிகழ்வு கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறுதல். பழைய ஏற்பாட்டில் கடல் பெரும்பாலும் கடவுளுக்கு எதிரான மக்களின் அடையாளமாக வருவதை நாம் காணலாம். எரியும் மலை கடலில் மூழ்குவதால் கடல் இரத்தமாக மாறுகிறது. இரத்தமாக மாறுதல் பழைய ஏற்பாட்டின் வாதைகளுள் ஒன்றாகிய இரத்தமாக மாறிய நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகின்றது. பிறரை அழித்த ரோமும் கடவுளுக்கு எதிரானவர்களும் ஒன்றாக அழிக்கப்படுதலை கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறுதல்
எனும் காட்சி விளக்குகின்றது. மூன்றில் ஒரு பிரிவினர் என்பதால் அனைத்து எதிராளிகளும் அழிக்கப்படவில்லை என்பதையும் நாம் இந்த காட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எக்காளம் ஊதப்பட்ட பொழுது ஏற்பட்ட மூன்றாவது நிகழ்வு கடல்வாழ் உயிரினங்களுள் மூன்றில் ஒரு பகுதி மடிந்தன என்று காண்கின்றோம். கடவுளுக்கு எதிரான அரசும் கடவுளுக்கு எதிரான மக்களும் அழிவது அல்லது அழிக்கப்படுவது நியாயமானது. ஆனால் கடல்வாழ் உயிர்கள் ஏன் அழிக்கப்படுகின்றன என்ற கேள்வி இந்த காட்சியினால் நமக்கு எழலாம். மனிதன் கடவுளுக்கு ஏற்புடையவனாய் வாழும்போது இந்த உலகம் மட்டுமல்ல, அண்ட சராசரம் அனைத்தும் இயற்கையும் மனிதனால் மகிழ்கின்றன. இறைவனுக்கு விரோதமாக மனிதன் செயல்படுகையில் அதன் பாதிப்பு இந்த சமூகத்துக்கும் மனித குலத்துக்கும் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இரண்டாவது எக்காலத்தின் காட்சி நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. இரண்டாவது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது ஏற்பட்ட நான்காவது நிகழ்வு கப்பல்களுள் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது என்பதாகும். கப்பல்கள் பொதுவாக வியாபாரத்தின் அடையாளம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காட்சி ரோம பேரரசின் வீழ்ச்சியையும் அதன் பொருளாதார மற்றும் சமூக ஒழுங்கின் அழிவையும் விவரிக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த காட்சியின் முடிவாக ஒரு முக்கிய உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். முதல் இரண்டு எக்காலங்களும் ஊதப்படுகையில் இரண்டு முக்கிய உலகின் சக்திகளான யூத நாடும் ரோம பேரரசும் பாதிக்கப்படுகின்றன என்று நாம் கண்டோம். இந்த எதிரெதிர் நாடுகள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அல்லது கடவுளுக்கு எதிராக செயல்பட, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட ஒன்றிணைந்தன என்பதை திருமறையிலிருந்தும் தொடக்க கால திருச்சபை வரலாற்றிலிருந்தும் நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளுக்கு எதிரானதால் முதலாவதாக தீர்ப்புக்கு உட்படுகின்றனர். கடவுளின் தீர்ப்பு கடவுளுடைய வீட்டிலிருந்து துவங்குகின்றது என்பதை இந்த காட்சி மீண்டும் நமக்கு உணர்த்துகின்றது. கடவுளின் மக்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அதிக பயத்தோடும் பக்தியோடும் அவருக்காக வாழவும், நாம் தெரிந்து கொண்டிருப்பது அவருக்கு சான்று பகர்வதற்கு என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளின் தீர்ப்பில் அழிக்கப்படாதிருக்கவும் அவருக்கு ஏற்புடையவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். இறுதி நாட்களில் நிகழ்கின்றவற்றை பல்வேறு காட்சிகளின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தந்து உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கு எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரண்டாவது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நடைபெற்ற நிகழ்வுகளை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உமக்கு எதிராக ஆட்சி செய்கின்ற பேரரசுகளும் உமக்கு எதிரானவர்களும் அழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்வை இழந்து போகின்றார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற மக்களாகிய நாங்கள் உமக்கு அதிக பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் வாழவும், அதிக பொறுப்பு உடையவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இறுதி நாளில் நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு சாட்சியாக பக்கத்தில் சேர்கின்றவர்களாக விளங்க ஆயத்தத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.